இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பகோணம் கொத்து. சிதம்பரம் கொத்துன்னு ஒன்று இருக்குது. இது நம்ம இன்னைக்கு பண்ண போகிறது கும்பகோணம் கொத்து. ஆல்மோஸ்ட் ரெண்டு சிமிலர் தான். சிதம்பரம் கொத்துவும் கும்பகோணம் கொத்துவும் சிமிலர் தான். சிதம்பரம் கொத்துக்கு கத்திரிக்காயை சுட்டு கையில் கரைச்சி பண்ணுவா. இது நம்ம கத்திரிக்காயை நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வதக்கி பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். இந்த கொத்துக்கு மெயினாக பருப்பு வகைகள் எதுவும் கிடையாது. துவரம்பருப்பு பயத்தம்பருப்பு வேக வச்சு எதுவும் கிடையாது. தக்காளி கிடையாது. புளி தண்ணி தான் மெயின். கொண்டைக்கடலை வேணும். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இது தாளிக்கிறதுக்கு கடுகு, 2 வெந்தயம், கடலைப்பருப்பு, அப்புறம் மெயினான ஐட்டம் நம்ம கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருப்போம். இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், பெருங்காயம், உப்பு. இந்த கருப்பு கொண்டைக்கல்லையே முதல் நாளே ஊற வச்சு காலையில் மிக்சியில் குக்கரில் ஒரு 5 விசில் கொடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சும்மா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும். புளி தண்ணி இருக்குது. கடைசியாக திக்னஸுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஒரு துண்டு சின்ன வெல்லம். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி பண்ணணும்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். இப்போ இந்த கொத்துக்கு ஹைலைட்டான ஐட்டமே இந்த மேம்பொடி தான். இந்த மேம்பொடி ஏற்கனவே எப்படி பண்ணணும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இப்போ இந்த வீடியோ முடிஞ்சவுடனே கீழே அதோட லிங்க்கு கொடுக்குறேன். இந்த மேம்பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஐட்டத்துக்கு இது யூஸ் ஆகும். அதனால் அதோட லிங்க்கை நான் கீழே தரேன். இப்போ அடுப்பில் நான் கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்கும். அதனால் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கிட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் கடலைப்பருப்பு செவந்துடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை போடுறோம். கத்திரிக்காயை போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கணும். அதாவது இந்த ஆயிலே ஒரு 50% மேலே கத்திரிக்காய் நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இப்போது நம்ம போட்ட கத்திரிக்காய் ஒரு 50% மேலே வதங்கிடுது. இதில் கொஞ்சம் பெருங்காய பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. இதையெல்லாம் போட்டுட்டு ஒரு 1 நிமிஷம் அப்படியே ஒரு வதக்கிட்டு இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம விட்ட புளி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுடுறேன். வெல்லம் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த புளி தண்ணி, கத்திரிக்காய், நம்ம போட்ட பொடிகள் எல்லாம் கொதிக்கட்டும். புளியோட பச்சை வாசனை, இந்த பொடிகளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு காட்டுறேன். இப்போது புளி தண்ணி, நம்ம போட்ட பொடி வகைகள் எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வந்துடுது. ஒரு 80%க்கு மேலே கத்திரிக்காயும் வெந்துடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வேக வச்ச கருப்பு கொண்டைக்கடலை அது லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிருக்கேன். ஏன்னா அது பெரும்பாலும் எல்லோரும் கடிச்சு திங்கிறதுனா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் ஒரே ஒரு சுற்று மிக்சியில் வேக வச்ச கொண்டைக்கடலையே போட்டுட்டா இந்த குழம்புக்கு திக்னஸும் கிடைக்கும். அந்த பருப்போட மொத்த எசன்ஸும் நமக்கு இறங்கும்.
பெரியவங்களுக்கு கஷ்டம் இருக்காது சாப்பிட்றதுக்கு. இந்த கொண்டைக்கடலை, இந்த மேம்பொடி, இந்த கொஞ்சோண்டு கடலை மாவு கரைச்சி கொட்டுறது, இது மூணும் தான் இந்த கும்பகோணம் குச்சுக்கு ஹைலைட்டே. இப்போது நல்லா கொதிச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஃபைனல் டச்சிங்காக இந்த மேம்பொடியை போடுறோம். நம்ம இப்போது கடலை மாவு நம்ம 1 ஸ்பூன் கரைச்சி போட்டு ஒரு கொதி வந்துடுது. இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் இந்த மேம்பொடி, ஏன்னா இந்த மேம்பொடி தான் வந்து இந்த கொசுக்கு ஹைலைட்டு. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதை மூடி வச்சுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். 2 நிமிஷம் கழித்து அதை கலந்து விட்டால் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட்டு தயார். இந்த மேம்பொடி போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆச்சு, நல்லா கலந்து விட்டுட்டோம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படியே பச்சையாக மேலாக ஊற்றிட்டு, நம்ம ஏற்கனவே கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் தூவிட்டால் ஃபைனல் ப்ராடக்ட்டு முடிஞ்சுது. இது நீங்கள் இப்போவும் கும்பகோணம் போனீங்கன்னா பாரம்பரியமான பழைய காலத்து ஹோட்டல்கள் இருக்குது. அந்த ஹோட்டல்களில் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் டிஃபனுக்கு இந்த கும்பகோணம் குச்சுவும் கும்பகோணம் கடப்பாவும் பண்ணி போடுவாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் தான் ஹோட்டல்களில் கிடைக்கும், அதுக்கே அவ்வளவு டிமாண்டாக இருக்கும். இப்போ இதை கல்யாண மண்டபத்தில் நாங்கள் பண்ணும்போது கும்பகோணம் குச்சுன்னு பேர் வச்சுட்டு பயத்தம்பருப்பை வேக வச்சு டேஷ் பண்ணிப்போம், தக்காளி எல்லாம் போடுவோம். அது வந்து ஒரு மாடரேட் டிஃபன் சாம்பார் மாதிரி ஆகிடும். ஆனால் பேர் வந்து கும்பகோணம் குஸ்துன்னு சொல்லுவோம். ஒரிஜினல் கும்பகோணம் குஸ்துன்னா இதுதான். பயத்தம்பருப்பு கிடையாது, தக்காளி கிடையாது. இதுக்கு ஹைலைட்டே இந்த மேம்பொடி, கடைசியாக இந்த கொஞ்சம் கடல மாவு கரைச்சி கொட்டோமே அதுதான். இந்த மேம்பொடிக்கான லிங்க் இதில் கீழே கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிதம்பரம் குஸ்துக்கும் இந்த கும்பகோணம் குச்சுக்கும் பெரிய வேற்றுமையெல்லாம் ஒன்றும் இல்லை. அது சிதம்பரம் குஸ்துவில் வந்து கத்திரிக்காயை சுட வச்சு கையால் மசித்து பண்ணுவாங்க, அதுவும் கிட்டத்தட்ட இதே மெத்தேடு தான். நான் அந்த சிதம்பரம் குஸ்துவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம பண்ணியிருக்கிற இந்த குஸ்து வந்து எந்தெந்த ஐட்டத்துக்கு செட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் ஐட்டமில் இட்லி, தோசை வகைகள், பொங்கல், அரிசி உப்புமா, இது எல்லாத்துக்கும் இது மேட்சிங் நல்லாயிருக்கும். சில பேர் சப்பாத்திக்கும் போட்டுன்னு சாப்பிடுவா, பிடிச்சிருந்தா அதுக்கும் அது போட்டுன்னு சாப்பிட்லாம். சாதம் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதில். இப்போ நம்ம இது வீட்டு லெவலில் ஒரு 7-8 பேருக்கு பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் திக்காக பண்ணியிருக்கோம். இதே ஹோட்டலில் இன்னும் கொஞ்சம் லிக்விடாக பண்ணி தான் சர்வ் பண்ணுவாங்க. ஆக மொத்தம் ஒரு நல்ல பாரம்பரியமான அருமையான ஐட்டம். இதில் நான் வெங்காயம் போடலை. ஹோட்டலில் பண்ணுறவங்க வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க. கத்திரிக்காய் வதக்கிறதுக்கு முன்னாடி தாளிப்பு போட்டோம் இல்லையா, அந்த டைமில் கொஞ்சம் வெங்காயம் வெட்டி போட்டு பொடியாக வெட்டி போட்டு அதை வதக்கிட்டு அப்புறம் கத்திரிக்காய் வதக்குவாங்க. அதுதான். இந்த விசிட்டிங் கார்டில் உள்ள என்னுடைய ஃபோன் நம்பரை குறித்து வைத்து கொள்ளவும். எங்களுடைய விலாசமும் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய முகூர்த்த வேலைகள், மிகப்பெரிய மண்டபத்து வேலைகள் எதுவாக இருந்தாலும் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு மேல் சிறந்த முறையில் சமையல் செய்து தருகிறோம்.